அபியோட அப்பாவை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு. அவர் கடன் வாங்கினவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அபியோ வந்து ராகவையும் ஒன்றா சேர்த்து பேசுகிறாரு. அது பொறுக்க முடியாமல் வந்து அபியோட அப்பா நியாயம் கேட்கும்போது அபியோட அப்பா ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு. காசை கொடுக்க சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து ராகவ் வந்து அவரை காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி அந்த காசை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வேணாம், அதுக்கு பதில் என் கடையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அவருக்கு கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் காசை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ராகவே வந்து அந்த கடையை வாங்கிடுறாரு. அடுத்து வந்து ராகவ் சொல்கிறாரு, இந்த கடையை வந்து எப்போ நீங்கள் வந்து கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், அது வரைக்கும் நீங்களே பார்த்துக்குங்க, அந்த காசை கொடுத்துட்டு கடையை நீங்கள் பத்திரத்தை வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து முரளி வந்து இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, நம்ம காசு கொடுக்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ராகவும் வந்து ஆகாஷும் இங்கே தான் இருக்காங்களா, இதை போய் முதல்ல வந்து வீட்டில் தெரியப்படுத்தணும், இவங்களுக்குலாம் வச்சிருக்க வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அபியும் ராகவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பிளான் போடுறாங்க. ஆனால் ஒன்றில் கூட வந்து வெற்றி பெற முடியல. அனு வந்து தன்னோட காதலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து கடைசியாக ஒரு பிளான் போடுறாங்க. அதன்படி வந்து ஆகாஷ் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகிற மாதிரி நடிக்கிறாரு. அனு வந்து பயங்கரமாக அழுது கதறி அழுது இந்த மாதிரி உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. அப்புறம் நாடகம் தெரிஞ்சோன்னா அனு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, உங்கள் காதலை வெளியே கொண்டு வரதை இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அனு அழுகிறாங்க. இல்லை, நான் அவரை விரும்புகிறது உண்மைதான், ஆனால் வந்து சேர முடியாது எங்களால் அப்படின்னு, நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து உறுதி கொடுக்குறாரு. இதை பார்க்குற அபி வந்து ஆமாம், நானும் வந்து நீங்கள் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் இருக்கிறதால தான் எங்கள் காதல் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உங்கள் அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பாக நான் பேச வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து சொல்கிறாரு. இப்போ வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து பேசுவாங்க, இப்போ அவங்க தான் இப்போ தான் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் பொறுத்து தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படி சொல்கிறதா சரின்றாங்க. அடுத்து வந்து இங்கே அனு வந்து சந்திக்க முடியாமல் ராகவோட தம்பி ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, ராகவ் கிட்ட லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அனு வந்து மீட் பண்ணவே முடியல, இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது வந்து அணுக்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூப்பிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாரு. உன்னையும் வந்து என்னால் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து இந்த லெட்டரை நான் வாங்க முடியாதுன்றாங்க. சரி, நான் தள்ளின்னு வரேன்னு சொல்லிட்டு தள்ளின்னு வராரு. அடுத்து வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு, வேறு என்ன பண்ணுறது, சரி நீங்கள் தள்ளிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு வேணும்னே வந்து செமையாக வெறுப்பேற்றுறாங்க. போகிற இடத்துலலாம் வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க, வேணும்னே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து விட்டோன்னே உடனே வந்து சரி கொடுங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஹாயாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பெட்ரோல் இருந்துச்சா, வேணும் தான் என்னை வந்து இப்படி பண்ணியா அப்படின்னோடனே ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. அப்படி எல்லாம் இவனால் வந்தது, இவனுக்காக நான் வந்து உதவி செய்ய போய் இவகிட்டலாம் வந்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ண அபியை பார்த்து முறைக்கிறாரு நம்ம ராகவ். உடனே வந்து இவர் என்ன பண்ணிடுவார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அபியை வந்து ஏதாவது பண்ணணுமே, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து அபி வந்து இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, அபிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன், அதை பற்றி கேட்க தான் வந்தேன், இது லெட்டரா, என்ன லெட்டருமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி ஐயோ நல்லா மாட்டி விட்டார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அபி அந்த லெட்டர் எங்கே கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்ன லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, கொடுத்தீங்களா குடிக்கலையா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஊர்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டர் வந்து அபி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அந்த லெட்டர் கேட்க தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறாங்க. அபி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இது முடியுது.